ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு 3 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஹெல்த்தியான ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஆம்லா சட்னி. ஸோ அந்த ஆம்லாக்கு அதாவது பெரிய நெல்லிக்காய் தானே. ஸோ அதுக்கு நான் இந்த 3 ஆம்லா எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு அரை வெங்காயம், ஹாஃப் வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வேணும் அப்படிங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கீரை கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதோட ஒரு மிளகாவும் உப்பும் நம்ம சேர்த்துவோம். அவ்வளோதாங்கப்பா. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வாங்க. இது எல்லாத்தையும் நம்ம முதல்ல கழுவி எடுத்துக்கலாம். கழுவிட்டு அந்த ஆம்லாவை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். அதே மாதிரி எல்லாத்தையுமே கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ஆம்லாவை கட் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட வேண்டியதே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி லைன் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் ஒரு ஸ்பூனை வச்சு ஸ்பூனோட காம்பை வச்சுட்டு நம்ம அழுத்தி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலே இந்த மாதிரி நமக்கு வரிசையாக கலண்டு வந்துடும். கத்தியை வச்சு பண்ணும்போது கைக்கு அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்பூனோட காம்பு இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு ட்ரை பண்ணுங்கப்பா. இந்த மாதிரி கட் பண்ணும்போதே நம்ம ஊர் பக்கம் இது சொலையா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துருச்சு, தனித்தனியாக வந்துருச்சு பாருங்களேன். சரி, இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த கொட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வாட்டர் பாட்டிலுக்குள்ளே போட்டுக்கலாங்க. அப்படியே நம்மளுக்கு ஆம்லா ஜூஸ் குடித்த மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். நல்ல பாடி கூலான மாதிரி இருக்கும். இதை அந்த தண்ணி பாட்டிலில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதோட கொத்தமல்லி கீரையை சேர்த்துக்குவோம். இது கூட ஒரே ஒரு சிகப்பு மிளகா, பாதி அளவுக்கு உண்டான பெல்லாரி வெங்காயம், அதை பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டேன். இதோட உப்பு சேர்த்துக்கலாம். கூட நான் முதல்ல சொல்லாத ஒரு பொருளை சேர்க்க போகிறேன். அது என்னென்னா ஒரே ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை. அது எதுக்கு அப்படின்னாங்க, நம்ம இந்த சட்னியை செஞ்சு நம்ம வைக்கும்போது அதிலிருந்து தண்ணி பிரிஞ்சு ஓடும் பார்த்தீங்களா, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூன் பொட்டுக்கடலை மட்டும் போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம இதை தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாங்க. ஏன்னா நெல்லிக்காய், ஆம்லா, கொத்தமல்லி இலை எல்லாத்துலேருந்துமே தண்ணி வெளியில் வரும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்களேன், நல்ல ஒரு க்ரீன் கலரில் ஒரு க்ரீன் சட்னி. நம்ம ஜூஸ் மட்டுமே ஆம்லாவில் போட்டு குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணலாம். இதுலேயே பாருங்களேன், கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டுமே தண்ணி பிரிஞ்சு வருது. பட் இருந்தாலுமே நம்மளுக்கு இது சாதத்தோட, தோசை, இட்லி, சப்பாத்தி, ரொட்டி, இது கூட எந்த இது கூட வேணாலும் நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். இதில் ஆம்லா மட்டும் இல்லாமல் கொரியாண்டரும் நம்ம சேர்த்துருக்கிறனால விட்டமின் சியும் அதில் இருக்கக்கூடிய கொத்தமல்லி இலையில் இருக்கக்கூடிய அயர்ன் கண்டென்ட்டும் சேர்ந்து ஆம்லா கொரியாண்டர் சட்னி